ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். மீனராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஒரு தகவல் சொல்கிறேன். வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு இது பயன்படும். உங்களுக்கு எந்த வயசு ஆனாலும் சரி, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இதை மட்டும் செய்யுங்க. ரொம்ப நாளைக்கு நீடித்து நல்லா இருப்பீங்க. இதுக்கு போன வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தேன். 20 ரூபா நோட்டில் சில பரிகாரம் பண்ணால் நல்லா இருக்கும்னு. அந்த வீடியோவை நிறைய நேர்கள் பார்த்தாங்க. நிறைய பேர் எங்கிட்ட சந்தேகம் கேட்டாங்க. அதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். சரியா, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அந்த வீடியோ லிங்கே இதில் இணைக்கிறேன். அது 20 ரூபா நோட்டில் ஒரு 3 பொருட்கள் வைக்கணும். வசம்பு, கிராம்பு, பச்சை கருப்பரை வச்சு மஞ்சள் கயிறால் அதை கட்டி பொட்டணம் போட்டு கட்டி பூஜை அறை, அப்புறம் கப்போர்டு, செல்ஃபு, பணம் வைக்கிற இடம், மற்ற இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் பன்மடங்கு பெருகும். 20 ரூபா 2 கோடி ரூபா பணத்தை கொண்டு வரும். வசியம் பண்ணும், பண ஈர்ப்பு அதிகமாகும். அந்த வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோவில் என்னென்னா, நீங்கள் ஒரு நல்லா இருக்கணும். இப்போ ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு ஏழரை சனி தாக்கத்தில் தான் இருப்பீங்க. அப்போ அதுலேருந்து வெளியே வரணும், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா ஒரு 4 பரிகாரங்கள் பண்ணணும். சரியா, நேரில் வீட்டிலே பண்ணுறது தான். நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், அலைய வேண்டாம், வீட்டிலே பண்ணலாம். அந்த 4 பரிகாரத்தை தான் சொல்ல போகிறேன். இதை பண்ணிட்டீங்கன்னா 40 வருஷத்துக்கு நல்லா இருக்கலாம். ஒரு பரிகாரத்துக்கு 10 வருஷம் நல்லா இருக்கலாம். சரியா, மனம் செய்யணும். சரியா, மனதாலும் உடலாலும் சுத்தமாக இருந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது கம்பல்சரி கிடையாது. யாரையும் நான் வற்புறுத்தலை. விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க, வீட்டிலே செய்யலாம். நிறைய தகவல் சொல்கிறேன். மீனராசிக்கு ராசி பலன்கள், வேத ஜோதிட தகவல்கள், சூட்சும வழிபாடுகள், கிரக அமைப்புகள், கிரகத்துடைய பயிற்சிகள், பரிகார அமைப்புகள், தசாபுத்தி அமைப்புகள், இப்படி நிறைய தலைப்பில் நான் வீடியோ போடுறேன். நிறைய பேர் பார்க்குறாங்க. அனைவருக்கும் நன்றி. சிறந்தாழ்ந்த நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். ஹைப் பட்டனை ஆன் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹைப்புன்னு வரும், HYPE, அதை நீங்கள் ஆன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நேர்களே, இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்கிறோம்னா, தூக்கம். ஒரு மனிதனுக்கு தூக்கம் கெட்டு போயிடுது. சார் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, பிரச்சனையாக இருக்குது, ஒரே அலைச்சலாக இருக்குது. சரியா, அப்படி நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். அதுபோல் கஷ்டமாக இருக்குது, கடன் பிரச்சனை தீர மாட்டேங்குது, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, அவங்க இதை பார்க்கலாம். அதுபோல் திருஷ்டி இருக்குது. ராசியில் இப்போ சனி பகவான் இருக்கிறாரு, திருஷ்டி இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் திருஷ்டி இருக்குது. ஆள் சோர்ந்து போயிடுவீங்க, ஒரு இணக்கம் இருக்காது, காரியத்தில் தடை இருக்கும். இதெல்லாம் சனி பகவான் ராசியில் இருந்தார்னா செய்வார். இதிலேருந்து வெளியே வரணும். என்ன சார் செய்யலாம் அப்படின்னோம்னா, அதுக்கு தான் ஒரு 4 பரிகாரம், நச்சுன்னு ஒரு 4 பரிகாரத்தை சொல்ல போகிறேன். பொறுமையாக கேளுங்க. சரியா நேர்களே, எதோ சந்தேகம் வச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் ஒரு ராஜகனி. சரியா, சூரியனோட அம்சம் உள்ளது, தேவகனின்னு சொல்லிக்கலாம். எலுமிச்சம்பழம் இல்லாத வீடு இருக்கக்கூடாது. வீட்டில் எப்போயுமே எலுமிச்சம்பழம் இருக்கணும். நீங்கள் மற்ற பழம் வாங்கி வைக்கிறீங்களோ இல்லையோ, எலுமிச்சம்பழத்தை வாங்கி வச்சுருங்க. எலுமிச்சம்பழம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எலுமிச்சம்பழத்தை என்ன சார் பண்ணணும்னா, ஒரு 3 நாளைக்கு தலையில் வைக்கணும். என்றைக்கு சார் வைக்கணும் அப்படின்னா, வியாழக்கிழமையிலேருந்து வைக்கணும். வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை எடுத்து அப்புறப்படுத்திடலாம். இது எப்போ சார் வைக்கணும்னா, வளர்பிறை காலத்தில் தான் வைக்கணும். அமாவாசை முடிஞ்சு வருகின்ற காலங்கள். இப்போ அமாவாசை முடிஞ்சு தான் வந்துட்டு இருக்குது. சரியா, இன்னும் 2 நாளில் பௌர்ணமி வந்துடும். பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசம் பௌர்ணமி வந்துடும். ஸோ நீங்கள் பௌர்ணமி முடிஞ்சு ஒரு 5 நாள் கூட செய்யலாம். இல்லைனா அமாவாசை முடிஞ்சு செய்யுங்க, அதான் நல்லது. சரியா, வருகிற மாசி அமாவாசை முடிஞ்சு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இல்லை சார் நான் எப்போ வேணாலும் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்க எந்த தேதியில் வேணாலும் செய்யலாம். ஆனால் வியாழக்கிழமை தான் ஆரம்பிக்கணும். 2 கிழமை உங்களுக்கு பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை அதை அப்புறப்படுத்திடலாம். இல்லைனா நீங்கள் சனிக்கிழமை ஆரம்பிங்க. சனி, ஞாயிறு, திங்கள் ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை அப்புறப்படுத்திடுங்க. ஸோ உங்களுக்கு வாரத்தில் 2 நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். மொத்தம் 4 பரிகாரம் தான். எலுமிச்சம்பழ பரிகாரம், 9 மிளகு பரிகாரம், ஒருபடி கல்லுப்பு பரிகாரம், அடுத்து ஒரு வெள்ளி மஞ்சள் வேப்ப எண்ணெய்க்கு பரிகாரம். ஸோ இந்த 4 பரிகாரத்தையுமே 4 விதமாக செய்யணும். மாதத்துக்கு 1 கூட செய்யலாம். தொடர்ந்து செய்யணும் அவசியம் இல்லை. மாதத்துக்கு ஒரு பரிகாரம் வளர்பிறை காலத்தில் செய்யலாம். வியாழக்கிழமை ஆரம்பிக்கலாம் அல்லது சனிக்கிழமை ஆரம்பிக்கலாம். வியாழன், சனி ஏன் சொல்கிறேன்னா, 2 கிரகங்கள் தான் கர்மாத்துக்குள்ள கிரகங்கள். கர்மா, நம்ம இந்த பிறவியில் பிறந்துட்டோம். ஏன் பிறந்தோம்? போன பிறவியில் செஞ்ச நல்லது கெட்டதை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கிறோம். போன பிறவியில் நல்லது செஞ்சோம்னா இந்த பிறவியில் நல்லா இருப்போம். போன பிறவியில் கெடுதல் பண்ணோம்னா இந்த பிறவியில் அனுபவிக்கணும். ஸோ கர்மாவை காட்டுற கிரகங்கள் 3 கிரகங்கள். குருவை சேர்த்து 3 கிரகம். ராகு கேது 2 பேரும் ஒன்று தான். அடுத்து சனி பகவான், அடுத்து குரு பகவான். ராகு என்ன பண்ணுவார்னா, கர்மாவை தூண்டுவார். இப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. தேவையில்லாமல் விஷயத்தில் செய்ய வைப்பார். ராசியில் வேறு சனி இருக்கிறாரு. ராகு என்ன செய்வார்? தேவையில்லாத விஷயத்தை செய்ய வைப்பார். அந்த செஞ்ச வேலைக்கு சனி பகவான் தண்டனை கொடுப்பார். ஸோ ராகுவின் வேலை என்னென்னா, கர்மாவை பெருக்கிறது, கர்மாவை கூட்டுறது. சனி பகவான் வேலை என்னென்னா, செஞ்ச கர்மா, தப்பான கர்மாவுக்கு தண்டனை கொடுக்கறது. ஸோ இதுதான் இந்த கிரகங்கள் செஞ்சிட்ருக்குன்னு. குரு என்ன சார் செய்கிறாரு அப்படின்னா, குரு நீங்கள் போன பிறவியில் என்ன செஞ்சுருக்கீங்க, இந்த பிறவியில் எதுக்காக பிறந்திருக்கிறீங்க அதை காட்டிடுவார். போன பிறவியில் நம்ம யாராக இருந்தோம், போன பிறவியில் எதை விட்டுட்டு வந்தோம்,
இந்த பிறவியின் நோக்கம் என்ன, இந்த பிறப்பின் நோக்கம் என்ன, அதை காட்டுறவர் குரு பகவான். இதுக்கு நான் ஒரு தனியாக வீடியோ போடுறேன். மீனராசிக்கு உங்கள் பிறப்பின் நோக்கம் என்ன, போன ஜென்ம ரகசியம் என்ன அப்படின்னு ஒரு தலைப்பில் போடுறேன். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சு போயிடும். 3 நட்சத்திரத்துக்குமே சொல்லலாம். போன பிறவியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, எந்த ராசியில் பிறந்திருப்பீங்க, என்ன காரணத்துக்காக இந்த பிறவி இப்போ எடுக்க போகிறீங்க, அடுத்த பிறவி நீங்கள் எங்கே போய் பிறப்பீங்க, இதெல்லாம் சொல்லலாம். ஓரளவு ராசியை வச்சு சொல்லலாம். ஜாதகம்னா நல்லா கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லலாம். ஓகே நேர்களே, இப்போ இந்த கர்மா சம்மந்தப்பட்ட கிரகங்கள் தான் குரு பகவானும் சனி பகவானும். அதனால தான் இந்த பரிகாரத்தை ஒன்று வியாழக்கிழமை செய்யலாம் அல்லது சனிக்கிழமை செய்யலாம். ஆரம்பித்த நாள்லேருந்து 3 நாள், வியாழ நைட்டு, வெள்ளி நைட்டு, சனி நைட்டு 3 நாள் முடிச்சிடலாம். இல்லைனா சனி நைட்டு, ஞாயிறு நைட்டு, திங்க நைட்டு, செவ்வாய்க்கிழமை முடிச்சிடலாம். எலுமிச்சம்பழம் சூரியனோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஒரே எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணணும்னா நைட்டில் தலையணையில் வச்சுக்கணும். தலையணைனா என்ன, தலையணை இருக்குல்ல, தலைக்கு மேலே தலைக்கடையில் வச்சு படுப்போம்ல, தலையணையில் வச்சுக்கலாம். யார் வேணாலும் வச்சுக்கலாம். 12 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் செய்யணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி, 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் செஞ்சீங்கன்னா மிக பரவாக பார்க்கப்படுகிறது. எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். கிரக தோஷம், சனி பகவான் தோஷம், உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷம், கோச்சாரத்தில் உள்ள இடர்பாடுகள், கஷ்டங்கள் எல்லாமே தரும். எலுமிச்சம்பழம் வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன சார் தெரியும்னா, ஆத்ம பலம் கூடும். ஆள் நல்லா ஃபோர்ஸாக இருப்பீங்க, தேக ஆரோக்கிய நல்லாயிருக்கும், ஆளுமை அதிகாரம் இருக்கும், எந்த ஒரு காரியத்தை துணிச்சலாக செய்வீங்க. சூரியன் உங்கள் ராசிக்கு 6 கூடியவன். கடன் பிரச்சனை இருக்குது, கடன் வாங்கிட்டேன் சார் திருப்பி அடைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த எலுமிச்சம் பரிகாரத்தை வைக்கலாம். என்கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கிட்டான் திருப்பி கொடுக்க மாட்டேங்கான், அவங்களும் வைக்கலாம். உடல் ஆரோக்கியம் நல்லா இல்லை, ஒரே அடிக்க உடம்புக்கு முடியாமல் போகுது, அவங்களும் இதை செய்யலாம். எதிரிகள் தொல்லை இருக்குது சார், எங்கே போனாலும் குடைச்சல் கொடுக்க 4 பேர் இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை செய்யலாம். ஸோ சூரியன் மீனராசிக்கு ரணருண ரோகஸ்தானாதிபதி. அந்த ஆதிபத்தியம் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகும், தீர்ந்து போயிடும். அதுபோக சூரியன் ஒவ்வொரு லக்கணத்துக்கு ஒரு விதமான பலன்கள் கொடுப்பாரு. இந்த எலுமிச்சம்பழம் பரிகாரத்தை 3 நாள் வச்சு நீங்கள் படுத்து இருந்துச்சிங்கன்னா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு லக்கண ரீதியாக ஒரு 2 வரி சொல்கிறேன். ஏன்னா லக்கணமும் முக்கியம், லக்கணத்துக்கும் பலன்கள் மாறுபடும். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால் நல்லாயிருக்கும். சரியா, மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால் ஒரு சிறப்பு இருக்கும். பிள்ளைகள் கண்ணின் மணியெல்லாம் இருப்பாங்க. அதுவும் பூர்வீக புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். நீங்கள் கும்பிட்ட உடனே சாமியோட பலன் கிடைக்கும். சில பேருக்கு நிறைய கும்பிடுவாங்க, ஆனால் அருள் கிடைக்காது, தெய்வத்தோட அருள் கிடைக்காது. ஸோ மேச லக்கணத்தில் பிறந்தவங்க எலுமிச்சம்பழம் வச்சு சாமி கும்பிட்டீங்கன்னா சாமியோட அருள் கிடைக்கும். ரிஷப லக்கணம் நல்லா இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க, படிக்கிறவங்களுக்கு நல்லா படிப்பு வரும். சரியா, வண்டி வாகன யோகம் இருக்கும், நில இடம் மனை வாங்கி வீடு கட்டலாம். வீடு கட்டுன்னு நினைக்கிறவங்க ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க எலுமிச்சம்பழம் பழத்தை வச்சு செய்யலாம். மிதுன லக்கணம் ஆள் நல்லா ஃபோர்ஸாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, காரிய வெற்றி இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும். கடக லக்கணம் குடும்பத்தில் பணம் இருக்கும், குடும்பத்தில் கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும், நல்ல பழக்க வழக்கம் இருக்கும், நல்லா இருப்பீங்க, பேசி திரிஞ்சு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிம்ம லக்கணம் அனைத்தும் வசப்படும், அரசாங்க வேலை கிடைக்கும், அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, தகப்பன வழி சொத்துக்கள் கிடைக்கும், ஆள் நல்ல ஆளுமை அதிகாரத்தோடு நல்லபடியாக இருப்பீங்க. கன்னியா லக்கணம் வெளிநாட்டு வேலை கிடைக்கும், சரியா, தூரதேச அமைப்பு இருக்கும், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லபடியாக இருக்கும், அயன சயன போகம் நல்லாயிருக்கும், வள்ளல் தன்மை இருக்கும், தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. துலா லக்கணம் லாபம் இருக்கும், எந்த வேலை பார்த்தாலும் அதில் லாபம் பன்மடங்கு வரும், லட்சம் கோடிகளாக வரும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள், அரசு கான்ட்ராக்ட் கமிஷன் எடுத்து செய்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்கணம் தொழில் நல்லாயிருக்கும், தொழில் வியாபாரத்தில் புரட்சி பண்ணுவீங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க மீனராசியில் விருச்சிக லக்கணத்தில் பிறக்கிறது கொடுத்து வைக்கணும், நல்ல அமைப்பு. சரியா, மீனராசியில் சில லக்கணங்களை பிறக்கிறது நல்ல அமைப்பு. அதில் ஒன்று விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும், காரிய அனுகூலமாகும், பூஜை புனஸ்காரம் மிக சிறப்பாக செய்வீங்க, தெய்வ அருள் அப்படியே நிற்கும் உங்கள் வீட்டில். தனுஷு லக்கணம் இதுவும் நல்ல அமைப்பு தான். தனுஷு லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து இருக்கும், நல்ல ஒரு கௌரவம் ஆயிடுவீங்க. உங்கள் காலத்திலேயே உங்களை 10 பேர் பாராட்டுவாங்க, பிறந்த நோக்கத்தோடு அடைஞ்சிருவீங்க. இந்த பிறப்பின் நோக்கத்தை அடைஞ்சிட்டு நல்லபடியாக போயிடுவீங்க, பேர் புகழ் அந்தஸ்தோடு இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு எதிர்ப்புகள் நீங்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், தடைப்பட்ட காரியம் முடியும், கோர்ட்டு வழக்கு வம்பு வழக்கு கேஸுகள் நல்லபடியாக இருக்கும், தூரதேச அமைப்புகள் நல்லபடியாக பார்க்கப்படும். கும்ப லக்கணம் இணக்கம் நல்லாயிருக்கும், இன்டெகிரேஷன் நல்லாயிருக்கும், ஒருங்கிணைஞ்சு போவீங்க, கணன்மணி உறவு, கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் மிக சார்ட் அவுட் ஆகும். மீன ராசி மீன லக்கணம் உத்தியோகம் நல்லாயிருக்கும், கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு நீங்கள் 3 நாள் சாமி கும்பிட்டீங்களா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும். இதை நான் கொஞ்சம் தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன், லக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா 3 நாள் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஓடுற தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா வயல்வெளியில் போட்டுருங்க, தோட்டம் துறவுக்குள்ளே போட்டுருங்க, ஆள் நடமாட்டம் இல்லாத விடமாக பார்த்து போட்டுருங்க. சரியா, பிறர் காலில் மிதிப்படக்கூடாது. குப்பை கூளத்துலலாம் போடாதீங்க, குப்பை கூளம் சாக்கடை ஓடுற சாக்கடை தண்ணியெலாம் போடக்கூடாது. சுத்தமான ஆற்றுல போடலாம், கிணத்துல போடலாம், மற்றபடி கம்மாக்கரை தெப்பக்குளம் இதில் போடலாம். எதுவுமே இல்லை சார் அப்படின்னா வேப்ப மரத்துக்கு கடையில் புதைச்சிருங்க. வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம், புங்க மரம், இந்த 4 மரத்தில் எந்த மரம் உங்கள் பக்கத்தில் இருக்கோ அந்த மரத்துக்கு கடையில் மண்ணீரை போட்டு புதைச்சிருங்க.
ஓகே நேர்களே, அடுத்து வந்து ஒரு பரிகாரம் 9 மிளகு. 9 கிரகங்களுக்குமே 9 மிளகு. சரியா? 9 நவக்கிரகங்கள் இருக்குது. 9க்கும் 9 மிளகை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அது என்னைக்கு சார் பண்ணலாம் அப்படின்னா, இதே கிழமை தான். இந்த வளர்பிறை காலத்தில் வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை ஆரம்பிக்கலாம். 3 நாட்கள் செஞ்சுட்டு அந்த மிளகை வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். டிஸ்போஸ்னால் என்ன? அதை அப்புறப்படுத்திடலாம். கருமிளகு, சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்குது. மிளகுடைய வாசனை இருக்குது. மிளகுனா ஒரு வாசனை இருக்கும், நறுமணம் இருக்கும். ஸோ கருப்பும் நறுமணமும் சேர்ந்துச்சுன்னா அஷ்டலட்சுமி யோகம். கருப்புனா சனி பகவான், நறுமணம்னா சுக்கிரனும் சனி பகவானும் சேர்ந்தனா அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து மீனராசியில் சுக்கிர திசை நடக்கிறவங்க இதை செஞ்சீங்கன்னா 20 வருஷத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? இந்த வழிபாடு இந்த 9 மிளகை வச்சு 3 நாள் தலைமாட்டில் படுத்து இருந்துச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 9 மிளகு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வெள்ளை துணியில் கட்டுறீங்க. வெள்ளை துணி வந்து சந்திரனுடைய ஆதிக்கம். உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி. வெள்ளை துணியில் 9 மிளகை வச்சு சின்ன பொட்டணமாக வச்சு ஒரு மஞ்சள் துணியால் கட்டிடுங்க. சரியா? மஞ்சள் துணி வந்து குரு. ஸோ குருச்சந்திர யோகம், கஜகேஸ்வர யோகம் அந்த மிளகுல இருக்கும், அந்த பொட்டணத்தில் இருக்கும். அதை தலைமாட்டில் வச்சு 3 நாள் வச்சு எந்திரிச்சிட்டு அந்த மிளகை தூக்கி தண்ணியில் போட்டுருங்க. இல்லைனா நான் சொன்ன மாதிரி மரத்துக்கடியில் போட்டுருங்க. இது வந்து ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இன்னொன்று நேரிலே, ஒவ்வொரு நாளும் பூஜை நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது இறைவனுடைய நாமத்தை சொல்லணும். எலுமிச்சை பழம் வச்சு சாமி கும்பிடும்போது சிவனுடைய நாமத்தை சொல்லணும். சரியா? சிவநாமத்தை சொல்லணும். சிவபுராணம் படிக்கலாம். சிவனுடைய நாமத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்கள் தூங்க போகலாம். நெற்றியில் உபூதி பாசிக்கணும். அதாவது நீங்கள் இந்த பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது நெற்றியில் சின்னங்கள் இருக்கணும். நீங்கள் விபூதி பூசுறோன்னா விபூதி பூசுங்க. சந்தனம், குங்குமம், மஞ்சள் எது வேணாலும் பூசிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ, நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அடிக்கிறதோ அந்த சின்னத்தை எடுத்து நெற்றியில் பூசிக்கலாம். சின்னம்ங்கிறது என்ன? ஒரு அடையாளம் தான். வெறும் நெற்றி பால். என்றைக்குமே நெற்றி வெறுமனே இருக்கக்கூடாது. இரவு தூங்க போனாலுமே ஏதோ ஒன்று பூசிட்டு தான் தூங்கணும். சரியா நேர்களே? அந்த பழக்கத்தை உண்டாக்குங்க, நல்லா இருப்பீங்கங்க. இது ஒரு சின்ன வேலை, சின்ன ஒரு செயலுங்க. நைட்டில் தூங்க போகும்போது முன்னாடி உங்களுக்கு சந்தனம், குங்குமம், மஞ்சள், விபூதி இந்த 4ல் ஏதோ ஒன்று எடுத்து நெத்தியில் பூசிட்டு லைட்டாக பூசிட்டு படுக்க போங்களேன். நல்லாயிருக்கும். தூக்கம் நல்லாயிருக்கும். கெட்ட கனவு வராது. மறுநாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திப்பீங்க. நாளும் பொழுதும் நல்லபடியாக போகும். ரைட்டு. ஸோ அந்த பரிகாரம் பண்ணும்போது நெத்தியில் வந்து பூசிட்டு பண்ணுங்கள். 11 மிளகை வச்சு 9 மிளகை நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இந்த மிளகுக்கு வந்து நவக்கிர நாயர்களோட மந்திரத்தை சொல்லணும். சரியா? வேவரு தோழி பகன் விட முண்டகண்டகன் நல்ல மீனதளபடி ஆசிர திங்கள் கங்கை முடிமை புகுந்த நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு உடனே ஆசிர அவை நல்ல நாள் அடைவருக்கு மிகவே. இது வந்து கோளர் பதிகம். இதை படிக்கலாம். இல்லைனா நவக்கர நாயர்களே போற்றி 9 நவக்கர நாயர்களுக்கும் 9 விதமான போற்றியை சொல்லிடுங்க. ஓம் சூரிய பவனை போற்றி, சந்திர பவனை போற்றி, அங்கார பவனை போற்றி, புதன் பவனை போற்றி, குரு பவனை போற்றி, சுக்கிர பவனை போற்றி, சனீஸ்வர பவனை போற்றி, ராகு பவனை போற்றி, கேது பவனை போற்றி, நவக்கர நாயர்களே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளுக்கு வச்சுட்டு 4வது நாள் எடுத்து அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. டிஸ்போஸ்னால் என்ன? அப்புறப்படுத்திடணும். சரியா? சுத்தமான இடத்துல அப்புறப்படுத்திடணும். அடுத்து வந்து 3வது பரிகாரம் கல் உப்பு. இது ஒரு முக்கியமான பரிகாரம். கல் உப்பில் வந்து மகாலட்சுமி இருக்கிறா முழுக்க. இதை வந்து சிவப்பு துணி அல்லது மஞ்சள் துணியில் கட்டுங்க. சிவப்பு துணி செவ்வாய்க்கு, உங்கள் ராஜிக்கு ராஜ யோகாதிபதி 2 9 கூடியவன். அடுத்து வந்து மஞ்சள் துணி வந்து குரு பகவான் கட்டிக்கலாம். இதை கட்டிட்டு பொட்டணமாக கட்டுங்க. மஞ்சள் நூலை வச்சு டைட் பண்ணிடுங்க. தலையணையில் வச்சு 3 நாள் படுத்திருந்தீங்க. வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இல்லைனா சனி ஞாயிறு திங்க செவ்வாய்க்கிழமை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. நான் அந்த டிஸ்போஸ் பண்ணுற நாள் ஞாயிறு செவ்வாய் ஏன் சொல்கிறேன்னா, இந்த 2 நாளும் அம்மனுக்கு வேண்டிய நாள். அம்மன் அவதரித்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, அம்மனை கொண்டாடுற நாள் செவ்வாய்க்கிழமை. ஸோ இந்த அம்மனுக்கு வந்து வேண்டிய நாட்களை டிஸ்போஸ் பண்ணிட்டோம்னா அந்த நவக்கர நாயகியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். கல் உப்பு மகாலட்சுமியோட அம்சம். சரியா? இது செய்கிறதுனால சுக்கிர திசை வந்து உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். குறிப்பாக மீனராசியில் இந்த கல் உப்பு 9 மிளகு வச்சு செய்கிறவங்களுக்கு வந்து ரிஷபராசி, ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரியா? இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்ப பலனை கொடுக்கும். இது இந்த கல் உப்பும் அந்த மிளகு பரிகாரமும். எலுமிச்சம்பழம் பரிகாரம் வந்து மேஷ லக்கணம், சிம்ம லக்கணம், கடக லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம் இந்த 6 லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு பரிகாரமே லக்கண ரீதியாக சில பலன்களை கொடுக்கும். 9 மிளகு வச்சு கும்பிடுறது ஓரளவு எல்லா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒரு நிறைவான பலனை கொடுக்கும். ஆவரேஜாக கொடுக்கும். சரியா? ஆனால் கல் உப்பு வந்து இந்த 6 லக்கணத்துக்கு கொடுக்கும். ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகர, கும்பம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை நடந்துச்சுன்னா இந்த கல் உப்பு பரிகாரம் சூப்பராக இருக்கும். 20 வருஷம் நல்லா போகும். ரைட்டு. அடுத்து வந்து 4வது பரிகாரம். நான் ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். இன்னும் நிறைய நீட்டி முழங்கலாம். சின்ன விஷயம் தானே இது. எதுக்கு வள கொலான்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க சார்பாங்க. நான் ரொம்பலாம் பேசலை, கொஞ்சம் இன்டெப்த்தாக பேசுகிறேன், அவ்வளோதான். சரியா? சில பேர் எல்லோரும் ராசிக்கு தான் பலன் பார்க்குறாங்க. ராசிக்கு பலனுங்கிறது 100க்கு ஒரு 40 மார்க் போடுற மாதிரி தான். ராசிக்கு பலன் யார் வேணாலும் சொல்லிட்டு போகலாம். லக்கண ரீதியாக நட்சத்திரத்துக்கு
அதில் நிறைய விஷயம் இருக்குது. சரியா? அதிலெல்லாம் உள்ளே போய் பேசுகிறது தான் பலன்கள். உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலே உங்களை என்னால் சொல்ல முடியும். மீனராசி, ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். ரேவதி எந்த பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க? உங்களுக்கு இப்போ சுக்கிரதசை நடக்குது. சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்கிறாரு? யாருடைய சாரத்தில் இருக்கிறாரு? சரியா? இதை வச்சே உங்களுக்கு பலன் சொல்லிடலாம். 20 வருஷம் எப்படி போகணும்னு சொல்லிடலாம். ரேவதி புதன் குரு வீட்டில் இருக்கிறார். புதன் குரு எந்த பாதம்? 2ஆம் பாதம். 2ஆம் பாதம்னா சனி பகவான். குரு புதன் சனி. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3 8 கூடையவன். லக்கணம் எந்த லக்கணம்? அதுக்கு எந்த ஆதிபத்தியம்? அவர் எந்த சாரத்தில் இருக்கிறார்? இதை அப்படியே நோட் புக்கில் எழுதிட்டோம்னா இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வந்துடும். இதுக்கு அப்படியே பலன் சொல்லிடலாம். சுக்கிரதசை எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, என்னவா இருந்தீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இனிமேல் இந்த சுக்கிரதசை இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி கொண்டு போங்க சொல்லிடலாம். ஜாதகமெல்லாம் பார்க்க வேண்டாம், கட்டமெல்லாம் போட வேண்டாம், இந்த குறிப்பை வச்சே சொல்லிடலாம். சரியா? ஆனால் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். கமெண்ட் பாக்ஸ்லலாம் கேட்டு பலன்னு சொல்ல முடியாது. ஒர்க் அவுட் பண்ணணும். கமெண்ட் பாக்ஸில் வேணால் பரிகாரம் சொல்லலாம். சார், நான் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், ரிஷப லக்கணம், எனக்கு சுக்கிரதசை நடக்குது, நான் என்ன பரிகாரம் பண்ணலாம் சொல்லலாம். அதில் புத்தி சொன்னீங்கன்னா இன்னும் கூடுதலாக சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து சுக்கிரதசையில் சூரிய புத்தி நடக்குன்னா என்ன பரிகாரம் பண்ணலாம்? ஞாயிற்றுக்கிழமை பசுமாட்டுக்கு ரொட்டி துண்டு கொடுக்கலாம். ஒரே வரி முடிஞ்சு போச்சு. இதை செஞ்சீங்கன்னா இந்த சுக்கிரதசை சூரிய புத்தி நல்லாயிருக்கும். இப்படி தாங்க சின்ன 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 பதில்களில் தான் பெரிய பெரிய காரியங்கள் இருக்குது. எல்லாமே குயிஷ் மாதிரி ஷார்ட்டாக போயிட்டுருக்கும். ரைட்டு. இப்போ வந்து 4வது பரிகாரத்துக்கு வந்துடுவோம். இதனால தான் நான் சொல்கிறேன், எதையும் நான் தனியாக ஆரம்பித்தேன்னா அதில் போய்கிட்டே இருப்பேன். சரி, ஆனால் நல்லது தான் உங்களுக்கு. இந்த சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு நிறைய தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 4வது பரிகாரம், விரலி மஞ்சள் வேப்ப இணுக்கு. வேப்ப இணுக்குன்னா என்ன? அந்த வேப்பம் கொலையில் அந்த கொப்பில் ஒரே ஒரு இணுக்கு மட்டும் எடுங்க. அதில் ஒரு 10 இலை இருக்கும். அதையும் ஒரு விரலி மஞ்சளையும் மஞ்சள் துணியால் மஞ்சள் நூலால் கட்டிடுங்க. சேர்த்து கட்டிடுங்க. ஒரு 3 நாள் வைங்க போதும். 3 நாளில் அந்த வேப்ப இலை வந்து கொஞ்சம் வாடிடும். விரலி மஞ்சள் ஒன்றுமே செய்யாது. இதை வந்து தலைமாட்டுக்கு அடியில் வைங்க. இது வந்து எதுக்குன்னா சந்திரனுக்கும் குருவுக்கும். வேப்ப இலை சந்திரன், விரலி மஞ்சள் குரு. குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம். நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குங்க. ராஜயோகத்தை கொடுக்கும் மீனராசிக்கு. குறிப்பாக நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். மேச லக்கணம், கடக லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுஷு லக்கணம், தனுஷு லக்கணம், மீன லக்கணம். இந்த லக்கணத்துக்கெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா? சூப்பராக இருக்கும். குருவும் சந்திரனும் சேர்ந்து நான் சொன்ன லக்கணத்துக்கெல்லாம் மிக நல்ல பலன்களை கொடுப்பாங்க. வாரி வழங்குவாங்க. நல்லா இருக்கும். சரியா? எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். குரு தனகாரகன், சந்திரன் மனோகாரகன். ஒரு மனிதனுக்கு மனம் நல்லா இருக்கணுங்க. மனதும் உடலும் நல்லா இருந்தால் தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். நமக்கு பிடிச்சதே நம்ம செய்யணும்னா நம்ம மனசு ஒப்பணும். இந்த வீடியோ கேட்குற ஒரு தாய்மாரை சொல்கிறேன், ஒரு தாயை சொல்கிறேன், ஒரு அம்மாவை சொல்கிறேன். நீங்கள் காலையில் நல்ல மனசில் இருந்துச்சா தான் குளிச்சு முடிச்சுட்டு கொண்டையை போட்டுட்டு நீங்கள் சமையல் பண்ண முடியும். எந்திக்கும் போதே எரிச்சலோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சமையல் பண்ணவா வேண்டாமான்னு 1008 யோசனையில் இருப்பீங்க. ஸோ அந்த நல்ல மனசை கொடுக்குறவன் சந்திரன் தான். உங்கள் ராசிக்கு 5 கூடையவன் ராஜயோகாதிபதி. ரைட்டு. அந்த சந்திரன் வந்து இந்த வேப்ப இணுக்கில் இருக்கிறான். சரியா? வேப்ப இலையில் சந்திரன் அன்னை ஆதிபராசத்தோட அம்சம். விரலி மஞ்சள் குரு பகவான். 2 சேர்ந்து உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்கும். இதை ஒரு 3 நாள் வச்சு டிஸ்போஸ் பண்ணிடுங்க. வேப்ப மரத்துக்கு அடியில் போட்டுருங்க, இல்லைனா ஓடுற தண்ணியில் போட்டுருங்க. கல்லுப்பை என்ன சார் செய்யணும்னா, கல்லுப்பை கரைச்சி ஓரமாக ஊற்றிடுங்க. அதை வந்து மரத்துக்கடியிலலாம் ஊற்றக்கூடாது. மரத்துக்கடியில் உப்பு போடக்கூடாது. சரியா? உப்பை என்றைக்குமே மரத்துக்கடியில் போட்டுறாதீங்க. எந்த மரத்துக்கடியில் உப்பு போடாதீங்க. உப்பை என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தில் போட்டிங்கன்னா கரைஞ்சிரும் கொஞ்சம் நேரத்தில். அதை எடுத்து ஒரு ஓரமாக செவர் ஓரமாக ஊற்றிடுங்க. சரியா? செவர் ஓரம் யாரும் நடக்க மாட்டாங்க. செவத்தில் ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே அதில் வடிஞ்சிரும். ஒன்றும் செய்யாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கல் உப்பை ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஓகே நேயர்களே, ஒரு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கிறேன். இதே 19 நிமிஷம் ஆகிப்போச்சு. 4 பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். இதை செய்யுங்க. உடனே செய்யணும் அவசியம் கிடையாது. மாதத்துக்கு ஒன்று செய்யுங்க. அமாவாசை முடிஞ்சு வருகிற வேலைக்கிழமையோ சனிக்கிழமையோ செய்யுங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 40 வருஷத்துக்கு நல்லா இருக்கலாம். இப்போ உங்களுக்கு 30 வயசு ஆகுது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க. சனி திசை, புதன் திசை, கேது திசை நடக்கலாம். சரியா? கேது திசை நடக்கிறவங்களும் 30 வயசில் இருக்கவங்களுக்கு 70 வயசு வரைக்கும் நல்லாயிருக்கும். சரியா? 40 வருஷத்துக்கு ஒரு கேரண்டியாக நல்ல பலன் கிடைக்கும். ஏற்ற இறக்கம் இருக்கும். கஷ்ட நஷ்டம் வரத்தான் செய்யும். ஆனால் முதலுக்கு மோசம் இல்லை. நல்லா இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருப்பீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் அதுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த 4 பரிகாரமே உங்களுக்கு 4 திசையிலிருந்து காப்பாற்றும். 4 திசையிலேருந்து கவசமாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு வந்து எங்கே போனாலுமே 4 திசையோட சப்போர்ட் இருக்கணும். அதை தான் திசை மன்னர்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அமெரிக்கா போனாலும் சரி, யுஎஸ் போனாலும் சரி, ஆஸ்திரேலியா போனாலும் சரி, சுவிட்சர்லாந்து போனாலும் சரி, எங்கே சந்திரமண்டலத்துக்கு போனாலும் சரி, 4 திசைகள் இருக்கும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த 4 திசை மன்னர்களும் காப்பாற்றுவாங்க. அந்த 4 திசை மன்னர்களுக்கும் இந்த 4 பரிகாரம் காவலாக இருக்கும். ஒரு வீட்டுக்கு இப்படி 4 பில்லர் முக்கியம். 4 பில்லர் இருந்தால் தான் ஒரு வீடு கட்ட முடியும். சரியா? ஒரு விஷயத்துக்கு 4 சப்போர்ட் இருந்தால் தான் அந்த விஷயம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு 4 பேர் சப்போர்ட் இருக்கணும். சொல்லுவாங்க, அவன் மேலே கையை வச்சுறாரா, ஒரு 4 பேர் இருக்காங்க அவனுக்கு அப்படிம்பாங்க.
ஒரு 4ங்கிறது முக்கியமானது. 4 திசைகள், 4 வேதங்கள், சரியா? இப்படி நிறைய சொல்லலாம், சரியா? அதனால் இனிவை 40 இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஓகே நேயர்களே, மீனராசி நேயர்களே, தொடர்ந்து பாருங்கள். சந்தேகம் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதில் வாட்ஸ்அப்பில் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜனராஜா செக் பண்ணுறதா இருந்தால் வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. அடுத்துக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவோம். 8807457629. அடுத்தடுத்து பாருங்கள். அந்த 20 ரூபா நோட்டு அந்த வீடியோவும் இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன், அந்த லிங்கையும் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த நேரம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த 4 பரிகாரத்துக்குமே 4 தெய்வத்தை நீங்கள் வந்து போற்ற இது சொல்லலாம், அந்த தெய்வத்தோட நாமத்தை சொல்லலாம். எலுமிச்சம்பழம் பரிகாரத்துக்கு சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், இல்லை சூரியனுடைய நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மிளகு பரிகாரத்துக்கு நவக்கிர நாயர்களே போற்றி, இல்லைனா அஷ்டலட்சுமி தாயை போற்றின்னு சொல்லுங்கள். கல்லுப்பு பரிகாரத்துக்கும் அஷ்டலட்சுமி தாயை போற்றின்னு சொல்லலாம். விரலி மஞ்சள் வேப்பகனுக்கு இதுக்கு வந்து ஆதிபராசக்தி அன்னையே அப்படின்னு சொல்லலாம், சரியா? இதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு வந்து ஒரு தடவைனாச்சும் இறை நாமத்தை சொல்லணும். பேசுகிறத காட்டிலும் எழுதுறது நல்லது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதுபோல் உங்கள் ஊரில் உள்ள கோயில்கள், முக்கியமான கோயில் இருந்துச்சுன்னா தெரியப்படுத்துங்க. நிறைய பேருக்கு அது புண்ணியமாக இருக்கும், சரியா? அந்த கோயிலோட அருமை பெருமைகள்லாம் சொல்லுங்கள். இப்போ மதுரையிலலாம் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, ரொம்ப முக்கியமானது, சரி? உலக அதிசயத்தில் ஒன்றா இருக்குது மீனாட்சி அம்மன் கோயில். எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்குது. பொற்தாமரை குளம் இருக்குது. பொற்தாமரை குளத்தில் வந்து பாசியே பிடிக்காது, சரி? அங்கே பாசியே பிடிக்காது, எப்போயுமே பளிச்சுன்னு இருக்கும், மீன்கள் இருக்காது. இதெல்லாம் ஒரு ரகசியம். பொற்தாமரை குளத்தில் மீன்கள் இருக்காது, பாசி பிடிக்காது, இது ஒரு ரகசியம். அந்தளவுக்கு அந்த குளத்தோட மகிமை. இப்படி மீனாட்சி அம்மன் கோயிலில் நிறைய மகிமைகள் இருக்குது. வன்னி மரத்து விநாயகர் இருக்கிறாரு, அந்த விநாயகரை கும்பிட்டோம்னா சனி பகவான் தோஷம் குறையும். அது மாதிரி இப்படி நிறைய மதுரையை சுற்றி நிறைய அற்புதங்கள் இருக்குது, சரியா நேரில்? நான் ஒன்று தான் உதாரணத்தை சொல்லியிருக்கேன், நிறையா இருக்குது. வீடியோ வந்து அதிகமாயிரும். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அதிகாரம் இருக்குது. சங்கரன் கோயிலில் புத்துமண் இருக்குது, சரியா? இந்த அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க அங்கே போய் இந்த புத்துமண்ணை எடுத்து வீட்டில் கும்பிட்டோம்னா அலர்ஜி சரியாக போயிடும். அலர்ஜினா என்ன? இந்த இது தேல்கடி, விசகடி இருக்கிறவங்க சங்கரன் கோயில் போகலாம். இப்படி ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு இது இருக்குது, என்ன சொல்கிறது, ஒரு சக்தி இருக்குது, ஒரு விசேஷம் இருக்குது. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ உங்கள் ஊரில் இருக்கிற கோயிலோட சக்தியை அதை சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் தெரியட்டும். சார் நான் வந்து சிவகாசியில் இருக்கேன், திருத்தங்கலில் இருக்கிறேன், எங்கள் ஊரில் பெருமாள் இருக்கிறாரு, நின்ற சீர் பெருமாள் வந்து நின்ன கோலத்தில் இருப்பார், நல்ல அருள்பாடு பண்ணுவார், அவர் ஒரு காரணத்துக்காக வந்தார், இங்கே நின்றுட்டார் அப்படின்னு அந்த தலை வரலாறு சொல்லுங்கள். சுருக்கமாக 2 வரியில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஒரு ஆன்மீக தகவலாக இருக்கும், அனைவருக்கும் தெரியும். உங்கள் ஊரும் மற்றவங்களுக்கு தெரியும், உங்கள் ஊரில் இருக்கிற இறைவனுடைய அந்த அருமை பெருமை மற்றவங்களுக்கு தெரியும். இப்படி நிறைய சொல்லுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, சரியா? இல்லாதவருக்கு இறைவன் தான் துணை. அந்த இறை நாமத்தை சொல்லுவோம். எந்த அளவுக்கு இறைவனை நம்ம வந்து அவனுடைய நாமத்தை புகழ சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. பரிகாரம்னா 2வது தான், இறைவன் வழிபடுறது தான் முதல், சரியா? வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் மீனராசி நேயர்களுக்கு, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அடுத்த வளநலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.